அனைவருக்கும் வணக்கம். இறையகத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இன்றைய தினம் நாம் காண இருப்பது, எவ்வளவுதான் நீங்கள் வருமானம் பெற்றாலும் அதிகமான செலவு வருகிறதா? அதாவது வருமானத்திற்கு மேலே நம்ம செலவு பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் அதுவாகவே செலவு ஆகிடும். தண்ணி போல் செலவு ஆகிக்கிட்டே இருக்கும். இதுக்கு நம்ம வருமானம் கரெக்டாக தான் இருக்கும். போதுமான அளவுக்கு இருக்கும். நம்ம குடும்பத்தை ரன் பண்ணுற மாதிரி தான் வருமானம் நமக்கு வரும். ஆனாலுமே செலவுகள் எதிர்பாராத விதமாக விரைய செலவாக வரும். செலவுகளில் சுப செலவு, விரைய செலவுன்னு இருக்கும். இப்போ சுப செலவுனா, நான் இப்போ வேலைக்கு போகிறேன்னா, நான் ஒரு 2 வீலர் வாங்குறேன்னா அது ஒரு சுப செலவு. ஏன்னா நம்ம வேலைக்கு போகிறதுனால டைம் மிச்சப்படுத்துகிறோம். நேரம்ங்கிறது நமக்கு பணம், காசு மாதிரி தான். அதனால் ஏதோ ஒன்று மிச்சப்படுத்துறதுக்காண்டி நம்ம ஒரு செலவு செய்கிறோம்னா அது சுப செலவு. இப்போ விரைய செலவுங்கிறது தேவையே இல்லாமல் நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக வாண்டடாக போய் காசு கொடுத்து நம்ம அதாவது பிரயோஜனமே இல்லாத மாதிரி தோணும். அதுதான் விரைய செலவு. அப்படி தாங்க ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், ஏதேனும் ஒரு நாளை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். அந்த நாளில் நீங்கள் உங்கள் உடலில் தயிரை ஃபஸ்ட்டு நல்லா தயிரை ஃபுல்லாக பூசிக்கிட்டு குளிக்கும் பொழுது தயிரை தடவிக்கிட்டு நீங்கள் இந்த பச்சை பயிரோ கடலை மாவோ போட்டு தேய்ச்சி குளிச்சிட்டிங்கன்னா அந்த செலவுகள் கம்மியாகும். இதையே நம்ம தயிர் போட்டு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிஸுமே என்ன ஆகும், கம்மியாகும். நம்ம எனர்ஜி ரொம்ப ஆக்டிவேட் ஆகிற மாதிரி, அதாவது நாள் முழுவதும் புத்துணர்ச்சியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காண்டி நீங்கள் டெய்லி பண்ணிடாதீங்க. இப்போ குளிர் சீசன், அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணாலே நமக்கு அது ஒரு கோல்டு ஏதாவது கொஞ்சம் சைடு எஃபெக்ட் கொடுக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முக்கால்வாசி இப்போ எல்லாருமே தயிரை ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்காங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ குளிக்க போகிறீங்க அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா தயிரை நாளே எடுத்து வெளியில் வச்சுருங்க. மறுநாள் குளிர்ச்சியே இல்லாமல் ஃப்ரிட்ஜில் இல்லாத தயிரை எடுத்து உடலில் பூசிக்கிட்டு நீங்கள் இதை செஞ்சுட்டு வாங்க. இது வாரத்துக்கு ஒரு நாள் செய்தால் போதுமானது. இப்போ குளிர் சீசனாக இருக்குது, எனக்கு ஒத்துக்காதுன்னா நீங்கள் 15 நாட்களுக்கு ஒரு முறை செய்தாலே போதுமானது. வெயில் காலம் வந்துருச்சு, சில பேருக்கு நான் இதெல்லாம் பண்ணால் எனக்கு ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது, என்னோடய உடம்பு ஹாட் பாடி தான் அப்படிங்கிறவங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி பண்ணலாம். மற்றவங்க 15 டேஸ்க்கு ஒருக்கா இதை பண்ணால் போதும். அதுவும் வீண் வரைய செலவுகள் அதிகமாக இருக்கும் நபர்கள் மட்டும் இதை செய்தால் போதும். மற்றவர்கள் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நன்றி, வணக்கம். இது போன்ற இனிய பதிவுகளை பெறுவதற்கு இன்றைய இறையகத்திற்கு உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள்.